இப்படிப்பட்ட ஒரு அற்புத பெண்களாக அன்றைய காலத்தில் சஹாபியத்துகள் திகழ்ந்தார்கள். நிறைவாக நான் சொல்லுவேன், இதே உஹுது களத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்ற வதந்தி வந்த பொழுது, அதுக்கு பிறகு யுத்தம்லாம் முடிஞ்சிருச்சு. செய்தியை கேள்விப்பட்ட உம்மா ஐமன் ஓடி வருகிறார், இன்னொரு பெண்ணும் வருகிறார், ரெண்டு நிகழ்வு இருக்கிறது. வந்து கேட்கிறார், ஐன ரசூலுல்லாஹ் கைஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனா உங்க சகோதரர் இறந்து விட்டார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற கீழ் அதுக்கு பதில் சொல்லிக் கொண்டு ரசூல் எப்படி இருக்கிறாங்க, ரசூல் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. கடைசியிலே அங்கே வந்து சொல்லப்பட்ட பொழுது, உங்களுடைய அவர் இறந்துட்டாரு, இவர் இறந்துட்டாரு, உங்க அத்தா இறந்துட்டாங்க என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையிலும் கூட அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த போது சொன்னார்கள், நாயகமே உங்களை பார்த்த பின் என்னுடைய எல்லா முசீபத்துகளும் ஜலல் வஅதக ஜலல் யா ரசூலல்லாஹ், நீங்கி விட்டது என்றார்கள். எத்தகைய பெண்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு உருவாக்கி தந்தார்கள். அன்னையர் திலகம், அறிவு திலகம் செய்ததனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய மதரசாவில் பயின்ற சஹாபிகளினுடைய எண்ணிக்கை எத்தனை இல்லையா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்திலே கேட்கிறார்கள், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை எவ்வளவு காலம் பிரிந்திருக்கலாம்? யார்கிட்ட கேட்கிறாங்க தெரியுமா? தன்னுடைய மகள் ஹஃப்ஸாட்ட கேட்கிறான் ரலியல்லாஹு தஆலா.